காலையிலேயே பொன்னி எப்படியாவது இந்த பிரீத்தி பண்ண விஷயம், சுந்தரம் பண்ண விஷயம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க வெளியில். ஏன்னா முதல்ல நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவோம். போயிட்டு நாம் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் தேவையான முதல்ல பணத்தை சம்பாதிக்கணும். அதனால் ஏதாவது ஒரு நல்ல வேலையாக பார்த்து சேருவோம். அதுவும் ஒரு மதியம் வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி ஒரு கடையாக பார்த்து வேலைக்கு சேருவோம். மதியம் வரைக்கும் வேலைக்கு போவோம். மதியத்துக்கு அப்புறம் நாம் இந்த வீட்டு வேலை, அதோட நம்ம மேலே சூட்டப்பட்ட பழியை எப்படியாவது தீர்க்கறதுக்கு இந்த பிரீத்தி மற்றும் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்னி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு காலையிலே பொன்னி வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு காலையிலே கிளம்புறாங்க. அப்போதைக்கு சுந்தரத்துக்கு ஏதோ ஒரு ஃபோன் வருது. அதை ஃபோனை பார்த்தோன்னே சுந்தரம் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாரு. பொன்னியும் உடனே பார்க்குறாங்க. சுந்தரம் என்ன மொட்டை மாடிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி பின்னாடியே போய் அவர் என்ன பேசுகிறாங்க அதை பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பொன்னி மேலே போகிறதுக்குள்ளேயே சுந்தரம் திரும்ப ரொம்ப வேகமாக கீழே இறங்கி வராரு. அதை பார்த்து பொன்னி டக்குன்னு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. சுந்தரம் நேராக வந்த உடனே கீழே போகிறாரு. பவானி வந்து என்னங்க கிளம்பிட்டீங்களா, இருங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, வேணாம் பவானி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி பவானிக்கிட்ட மூஞ்ச காட்டிட்டு சுந்தரம் ரொம்ப வேகமாக கிளம்பிடுறாரு. இதை பார்த்த பொன்னிக்கு சுந்தரம் ஏதோ தப்புன்றாரு. அதாவது இவருக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இவரை மட்டும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு பொண்ணு யோசிக்கிறாங்க. ஆனால் சுந்தரம் அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. சரி, அவர் போனால் போகட்டும், நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பொறுமையாக கிளம்பி கடத்துற பக்கம் போகிறாங்க. போயிட்டு ஏதாவது ஒரு வேலை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு படிக்கலை. ஸோ ஏதாவது ஒரு கடையில் தான் வேலை சேர முடியும். எந்த கடையில் வேலை சேரலான்னு சொல்லி ஒரு கடையாக கேட்டுகிட்டே போகிறாங்க. அப்போ போகும்போது திடீர்னு பொன்னிக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது. ஏன்னா பொன்னி 2 மணி நேரம் சரியாக சாப்பிடல. அதனால் சரி ஜூஸாவது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறாங்க. ஜூஸ் கடையில் போய்ட்டு ஜூஸ் கேட்டால் அந்த ஜூஸ் கடைக்காரரு, இருமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, இந்த ஜூஸ் போகிற பையன் தான் வரல, வந்தோடனே போட்டு தரமான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் வந்து ஜூஸ் இருக்கான்னு கேட்க அவர் எல்லாத்தையுமே பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதை பார்த்த பொன்னி, ஐயா கடைக்கு வேலைக்கு வரவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எங்கம்மா அந்த பையன் சரியாக வரவே மாட்றான், எனக்கு வேறு ஆள் கிடைக்கல, அதனால் அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே பொன்னி சொல்கிறாங்க, ஐயா நான் வேணா இந்த ஜூஸ் போடுற வழியை நான் பார்க்கவா அப்படின்னு கேட்க, என்னம்மா சொல்கிற, நீ ஜூஸ் குடி தானே வந்த அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஐயா நானும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், எனக்கு இப்போ ஒரு வேலை வேணும், அதனால் இந்த ஜூஸ் போடுற வேலையை நான் பார்த்துக்கவா அப்படின்னு கேட்க, உடனே அவரும் பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாக தான் தெரில, ஜூஸ் நல்லா போடுவியாமான்னு கேட்க, ஐயா நான் சூப்பராக சமைப்பேன், வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன், அதனால் இந்த ஜூஸ் போடுற வேலை ஒன்றும் பெருசாக தெரியாது, நானே பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லவும், அவரும் ஒன்று சம்பளம் ஒரு 5000 தர முடியுமா, என்னால் அதுக்கு மேலே தர முடியாதான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஐயா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் கடையில் உடனே வேலைக்கு செய்கிறாங்க. பொன்னி சேர்ந்த உடனே ஜூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து சுந்தரம் காரில் அந்த பக்கம் வந்து நிப்பாட்டிட்டு காரை விட்டு வெளில இறங்கி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. அடிக்கடி எனக்கு இதேமாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோ, நான் தான் உனக்கு கால் பண்ணி இந்த வேலையவே கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது நீ அதை ஒரு காரணமாக வச்சு தேவையில்லாமல் என்னை மிரட்டுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதை பொன்னி காதில் வாங்கிடுறாங்க. என்ன இவர் இங்கேன்னு யார்கிட்டையும் இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு, அதுவும் நான் தான் வேலை கொடுத்தேன் என்னையும் மிரட்டுறியா நீன்னு அப்படிலாம் பேசுகிறாரு. ஒருவேளை இவர் பேசலாம் வச்சு பார்க்கும்போது அந்த 2 பேர் வந்தாங்களே, அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த நடித்தாங்களே, அவங்கள்ட்ட தான் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பொன்னிக்கு சந்தேகம் வருது. அப்போது இவரை ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்ச எல்லாமே உண்மையே அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சுந்தரம் பேசுகிறத கால் வாங்குறாங்க. சரி நீ நம்ம எப்போதும் மீட் பண்ணோமே அந்த இடத்துக்கு வா, நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. உடனே பொன்னி அந்த கடைக்கார்ட்ட, ஐயா ஒரு மணி நேரம் மட்டும் பர்மிஷன் கொடுங்க, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீயும் இப்போ தான் வேலைக்கு வந்த, அதுக்குள்ளேயே பர்மிஷன் கேட்குற, என்னம்மா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்ல, ஐயா இது என்னோடய வாழ்க்கை பிரச்சனை, இதனால தான் நான் வேலை தேடி இங்கே வந்தேன், எனக்காக ஒரு மணி நேரம் மட்டும் பர்மிஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் லீவும் எடுக்க மாட்டேன், பர்மிஷன் கேட்க மாட்டேன், நீங்களாக போக சொல்கிற வரைக்கும் இந்த கடையில் இருப்பேன்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சரின்னு அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பாவம் இந்த அளவுக்கு கெஞ்சுறா அந்த பொண்ணு, ஏதாவது எமர்ஜென்சி ஆகும்னு சொல்லி அவரும் விட்டுறாரு. உடனே பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு உடனே அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கரெக்டாக அவங்களும் ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது, அங்கே போய் சுந்தரம் காரை நிப்பாட்டு மணியை பார்க்குறாரு, ஃபோன் அடிக்கிறாரு. எங்கே இவனுங்க இங்கே தானே வரேன்னு சொன்னானுங்க, ஆளை காணுமேன்னு சொல்லி தேடுறாரு. பார்த்தா அங்கே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கல்யாணத்தப்போ பொன்னி தான் எல்லாத்தையும் காரணம்னு சொன்னேன் அவன் வரான். அதை பார்த்தோன்னே பொன்னிக்கு அப்போ தான் புரியுது, இவன் தானே அன்றைக்கி வந்து நம்மளை கோத்து விட்டு போனான், அப்போது இவனை ரெடி பண்ணது சுந்தரம் தானா, எனக்கு அப்போவே தெரியும்
சுந்தரத்து மேலே டவுட் இருந்துச்சு. சுந்தரம் அடிக்கடி ஃபோனில் தனியாக பேசுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்பயே தெரிஞ்சது, இப்போது வசமாக சிக்கிட்டார் சுந்தரம் அப்படின்னு சொல்லி பொன்னி சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக நாம் போட்ட சபதத்தில் ஜெயிக்க போகிறோம். இன்றைக்கி இப்போது சுந்தரம் அந்த ஆள்கிட்ட என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இன்றைக்கி போய் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி சுந்தரத்தை மாட்டி விட்டுடலாம். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறத பொன்னி முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் வரட்டும், அவன் கிட்ட வந்து பேசட்டும், அவன் என்ன பேசுகிறத அப்படியே நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க பொன்னி. முடிவு பண்ணி சுந்தரத்துக்கிட்ட வந்தோடனே, என்னடா ரொம்ப ஓவராக மிரட்டிகிட்டு இருக்க, நான் தான் உனக்கு இந்த வேலையே கொடுத்தேன், இருந்தும் நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியா, இங்கே பாரு இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் சொல்கிறேன் புரியுதா, இப்போது உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துருவேன், இதோட வாங்கிட்டு நீ அமைதியாக போயிடு, அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண, திரும்ப ஃபோன் அடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சுந்தரம் அவனை மிரட்ட. உடனே அவன் பதில் பேசுகிறான், என்னங்க ஐயா என்ன ரொம்ப மிரட்டுறீங்க, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட ஃபோனில் பேசினா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் புரியுதுங்களா, நான் கேட்கும்போது நீங்கள் பணத்தை கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் மட்டும் பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை யாராருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்க எல்லாருக்குமே அனுப்பிடுவேன், அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் ஐயா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல, என்னடா திரும்பவும் பிளாக்மெயில் பண்ணுறியா, நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஐயா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு தான் நான் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் இப்போது நான் கேட்குறத நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பொன்னி இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, சரி இந்த பணத்தை பொடி, இதுவே கடைசியாக இருக்கட்டும், திரும்ப எனக்கு பணம் கேட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணாத, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாரு, திரும்ப அடித்தேன் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், அப்புறம் நீ மாட்டிப்ப நானும் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரம் கிளம்பி போகிறாரு. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண பொன்னி இன்றைக்கி சுந்தரம் வீட்டுக்கு வரட்டும், கண்டிப்பாக சுந்தரத்துக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்லி பொன்னி வீட்டுக்கு போகிறாங்க. சுந்தரமும் வீட்டுக்கு வேலைலாம் முடிச்சுட்டு வராரு. வந்த உடனே ஜெயா கூட பவானி கூட சேர்ந்து சாப்பிட்டுருக்காரு, பிரீத்தி கூட சாப்பிட்றாரு. அப்போதைக்கு பொன்னி வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ஒரு சபதம் போட்டேன்ல, அந்த சபதத்தை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரம் ஒன்று, ஏன் புதுசாக சபதம் போட போறியாமா, உனக்கு சோறு போடவே வழி இல்லை, இது சபதத்துக்கு ஒன்றும் குறைச்சா இல்லையே அப்படின்னு சுந்தரம் சொல்ல, உடனே பொன்னி சொல்கிறாங்க, கரெக்டு தாங்க, நானும் சபதம் போடக்கூடாதுன்னு நினச்சாங்க எல்லாருமே, ஆனால் சபதத்தில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்கல்ல, இன்றைக்கி என் சபதத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொன்னி சொல்ல, சக்தி ஒன்று, என்ன பண்ணி சொல்கிற, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா, இதெல்லாம் யார் பண்ணது தெரிஞ்சிச்சா உனக்கு, சொல்லு பொன்னி சொல்லு, உன் மேலே அபாண்டமாக பழி போட்டாங்களே, உன்னுடைய குழந்தை மனசை புரிஞ்சிக்காம உன்னை போய் இப்படி பழி போட்டவங்கள கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லு பொன்னி யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கேட்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி ரெக்கார்டை போட்டு கட்டுறாங்க. அதில் சுந்தரம் அந்த ஆள்கிட்ட பேசுகிற எல்லா விஷயமும் இருக்குது, எல்லாத்தையும் சவுண்டாக போட்டு காட்டுறாங்க. அதை கேட்ட உடனே ஜெயா ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பவானியால் பேசவே முடியல, என்னடா அது இவராக இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. பிரீத்திக்கு அது ஷாக்கிங்காக இருக்குது, என்ன சுந்தரம் மாமா அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல, இது போய் இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, மார்ஃபிங் பண்ணி இப்படி நான் பேசுன மாதிரி பொண்ணு ரெடி பண்ணியிருக்கா, இதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, பொண்ணு சக்தி சொல்கிறாரு, மாமா வாயை மூடுங்க, பொண்ணுக்கு படிக்கவே தெரியாது, அப்படி இருக்கும்போது மார்ஃபிங் பண்ணுற அளவுக்கு பொண்ணுக்கு யார் தெரியும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு அப்பாவித்தனமாக இல்லை, அப்போது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணது நீங்கள் தானா, அதனால தான் பொண்ணு வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி ஸ்டோர் ரூமில் வந்து ஜாமான் இறக்கி அவளை டார்ச்சர் பண்ணிங்களா, இதெல்லாம் ஒரு குழப்பமாமா, உங்களை அம்மா எந்தளவுக்கு நம்பினாங்க, ஆனால் நம்பின அம்மாவுக்கு இந்தளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி சக்தி கண்டபடி பேசுகிறாரு. நம்ம சுந்தரத்தால் பதில் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, ஜெயா காலில் விழுந்துறாரு, என்னை மன்னிச்சிருக்கேன் ஆண்டி, நான் பண்ணது ஒரு காரணம் இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் என்னை வெறுத்துறாதீங்க, இவன் சொல்கிறதெல்லாம் ஒரு இதில் பொய் தான், ஏன்னா அங்கே நடந்தது வேறு அப்படி இப்படின்னு சொல்லி சுந்தரம் சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜெயா சொல்கிறாங்க, காலை விடுங்க முதல்ல, உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்சிட்டிங்க, உங்களை போய் நம்பினா பாரு, என் புத்தியை செருப்பாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தை தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டுட்டு நேராக பொண்ணிக்கிட்ட வராங்க, என்னை மன்னிச்சிரு பொன்னி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் மாப்பிள்ளை நம்பி நான் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறாங்க. சக்தி ஒன்று, ஏம்மா இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மன்னிச்சுன்னு சொன்னால் சரியாயிடுமாம்மா, இந்த பொன்னியை நீங்கள் எவ்வளோ குடும்பப்படுத்துனீங்க இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாம்மா அப்படின்னு சொல்ல, ஜெயா அப்படியே கண் கலங்கி பேச முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க.